அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள ஏரியை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை உத்தரவின்படி நீர்நிலைகளை விவசாயம் சாராத பயன்பாட்டுக்காக மறுவகைப்படுத்த முடியாது எனவும், ஏரியை விவசாயம் சாராத பணிகளுக்காகவோ வர்த்தக பண்பாட்டுக்காகவோ வகை மாற்றம் செய்யக்கூடாது என அரசுக்கு உத்தரவிட கோரிக்கை விடுத்துள்ளார் மனுதாரர் அருள்முருகன். ஏரியில் விமான நிலையம் அமைக்க அனுமதி வழங்கிய தமிழக அரசின் அரசாணைக்கு தடை விதித்து ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த மனுதாரர். விமான நிலையம் அமைய உள்ள 5747 ஏக்கர் பரப்பளவில் 576 ஏக்கர் பரப்பு நீர்நிலைகள் உள்ளதாக அந்த மனுதாரர் கூறியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள ஏரியை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கின் விசாரணையை ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வச்சிருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவில் உள்ள பரந்தூர்ல பசுமை விமான நிலையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருது. இந்த பகுதியில 5747 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்நிலையில விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரத்தில் உள்ள வயலேரி ஏரியை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரத்தை சார்ந்த ஜி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அந்த மனுல விமான நிலையம் அமைக்க உள்ள 5787 ஏக்கர் பரப்பளவுல 576 ஏக்கர் பரப்பு நீர்நிலைகளும் இதை தமிழக அரசு ஒப்புக்கொண்ட போது மாற்று இடத்தை தேர்வு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. வருவாய்த்துறை உத்தரவின்படி நீர்நிலைகளை விவசாயம் சாராத பயன்பாட்டிற்காக மறுவகைப்படுத்த முடியாது எனவும், ஏரியை விவசாயம் சாராத பணிகளுக்காகவோ வர்த்தக பயன்பாட்டுக்காகவோ வகை மாற்றம் செய்யக்கூடாதுன்னு அரசுக்கு உத்தரவிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல ஏரியில விமான நிலையம் அமைக்க அனுமதி வழங்கிய தமிழக அரசோட அரசாணையை தடை விதிக்க வேண்டும், அதே மாதிரி அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரப்பட்டிருக்குது. இந்த மனுவை இன்னைக்கு விசாரிச்சாங்க. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு இந்த விசாரணையை வரக்கூடிய ஜனவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வச்சு தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.